கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் காலமான நிலையில அவருடைய மகன் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அவருடைய மறைவுக்கு முன்பே இந்த படத்துடைய கதையை கேட்டு அவர் ஓகே சொல்லியிருப்பதாக தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஏற்கனவே சகாப்தம், மதுரை வீரன் போன்ற படங்கள்ல நடித்த நிலையில தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாகவும் இன்னும் 5 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு பேலன்ஸ் இருக்கா. இந்த நிலையில இந்த படத்துடைய கதையை விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்தபொழுது ஓகே சொல்லியதாகவும் அதன் பிறகுதான் சண்முக பாண்டியன் இந்த படத்துல நடித்தாரனவுமே தெரியுதா. மேலும் விஜயகாந்த் சார் படத்திற்கு இணையாக இந்த படத்துல சண்டை காட்சிகள் இருப்பதாக பேசப்படுது. என்னதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலுமே தளபதி தற்போது நடித்து வரும் கோட் திரைப்படத்துல அவருடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற உள்ளது. இதனால ரசிகர்களுமே ஒரு பக்கம் உற்சாகத்துல இருக்காங்க. தற்போது கோட் படக்குழுவிடமிருந்து ஒரு சில தகவல்களுமே வெளியாகி இருக்கா. அதாவது விஜயகாந்த் சாருடைய காட்சிகள் இந்த படத்துடைய ட்ரீசர் அல்லது ட்ரெய்லர்ல இடம்பெறும். கண்டிப்பாக இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்றதுனால ட்ரெய்லர் அல்லது ட்ரீசர்ல அவருடைய காட்சியை இடம்பெற செய்ய உள்ளாங்களாம் படக்குழு. இதனால தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, விஜயகாந்த் சாருடைய ரசிகர்களுமே ரொம்பவே குஷியிலும் இருக்காங்க.